ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் உள்ள இலங்கை தமிழர் ஒரு இளைஞர அங்க உள்ள ராணுவ வீரர்கள் வேலைக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சே கொண்டிருக்காங்க. இதனால அங்க உள்ள மக்கள் போராட்டம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகள்ல நெறைய இடங்கள்ல கடையடைப்பு, நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணத்தினால இந்த ராணுவ வீரர்கள் இந்த இளைஞர அடிச்சு கொன்னாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த இளைஞர் யாரு? இவர் கரெக்ட்டா எந்த இடத்துல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு? இவருடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். சரியா? இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மனசிங்கம் கபில்ராஜ். இவருக்கு வயசு எத்தன வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 வயசு ஆகுது. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. இவர் எந்த இடத்துல வசிச்சுட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தையன்கட்டு கிராமத்துல வந்து வசிச்சுட்டு வராரு. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில முல்லைத்தீவு மாவட்டத்துல முந்தையன்கட்டு கிராமத்துல தான் இவர் வந்து வசிச்சுட்டு வராரு. இவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முந்தையன்கட்டு கிராமத்துல வந்து ஒரு குளம் மாரி இருக்கு. அந்த குளத்துல மீன புடிச்சு விக்கிறது. அந்த மாரி தான் இவங்களுடைய தொழில் இருக்கும். அதாவது சாதாரண ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் இந்த கபில்ராஜ். சரியா? இந்த கபில்ராஜுக்கும் இந்த ராணுவ முகாமுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபில்ராஜ் வேலை பார்க்குறாங்கல்ல, இதுக்கு பக்கத்துல தான் இந்த ராணுவ முகாமும் அமைஞ்சிருக்குது. சரியா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ முகாம்ல இருந்து அங்க உள்ள வீரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கபில்ராஜ் கூட இருந்த 4 இளைஞர்கள் இவங்க மொத்தம் 5 பேத்தையும் வந்து அங்க அந்த முகாமுக்கு வரதுக்கு கூப்பிடுறாங்க. சரியா? எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7, 2025 சாயங்காலம் போல கூப்பிடுறாங்க. நீங்க இங்க வந்துருங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணுவ முகாம்ல உள்ள உலோக கழிவுகள கிளீன் பண்றதுக்கு வந்து கூப்பிடுறாங்க. சரியா? அதாவது இவங்க சாதாரண ஃபேமிலில கண்டிப்பா எந்த ஒரு வேலை குடுத்தாலுமே அவங்க செய்வாங்க. அதே மாதிரி இவங்க 5 பேர் மட்டும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள கழிவுகள நீக்குறதுக்காக அவங்க அந்த முகாமுக்குள்ள போறாங்க. போனவங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்து அந்த குளத்துக்குள்ள கிடக்குறாரு. 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, தப்பிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி எல்லா விஷயமும் சொல்றாங்க. அதாவது ராணுவ வீரர்கள் வந்து எங்கள வேலைக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, நாங்க அங்க போனோம். உள்ள போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள வந்து சித்திரவதைப்படுத்துனாங்க. இந்த கம்பியால அடிச்சாங்க, கம்பால அடிச்சாங்க, கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே எங்கள அடிச்சாங்க. அடிச்சுக்கிட்டு இப்படி கபிலராஜ் வந்து கொன்னுட்டாங்க. கொன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குளத்துல கொண்டு போட்டுருக்காங்க. நாங்க வந்து தப்பிச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலுமும் சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்துல அந்த குளத்துல போய் தேடுறாங்க. 2 நாளா தேடியிருக்காங்க. 2 நாளுமே அவங்களுடைய பாடி கிடைக்கல. 2வது நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி வந்து நீருக்கு மேல வந்து மிதந்துட்டு கிடந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைய போட்டு அந்த கபிலன் ராஜா வந்து அ வெளிய கூட்டிட்டு வராங்க. வெளிய கூட்டிட்டு வந்த பிறகு வந்து என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம, கபில்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உடம்புல அங்கெங்கேயுமா அடிபட்ட காயங்கள் வந்து அதுல வந்து தென்பட்டுருக்குது. இத பார்த்துட்டு அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, இது பெரிய இஷ்யூ ஆகுது. அப்ப அங்க உள்ள அதிகாரிகள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ராணுவ வீரர்கள், அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத குறித்து அங்க உள்ள ராணுவ வீரர்கள்ட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்க தானே வேலைக்கு கூப்பிட்டீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இது எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க கூப்பிடவே இல்ல. அப்படிங்கிற மாதிரி அவங்க அடிச்சு பேசிட்டாங்க. சரியா? உடனே அங்க உள்ள போலீஸ் அதிகாரி கிட்ட அந்த கிராமத்துல வசிச்சுட்டு வந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அப்படி கிடையாது. அந்த முகாம்ல உள்ள ராணுவ வீரர்கள் வந்து இவங்க 5 பேத்தையுமே வேலைக்கு கூப்பிட்டாங்க. சாயங்காலம் போனாங்க. அத நான் பார்த்தேன். நான் எங்கனாலும் வந்து சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கபிலராஜ் கூட சேர்ந்து 4 பேர் போனாங்க. அவங்க தப்பிச்சாங்கல்ல. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து அங்க உள்ள முகாம்ல உள்ள ராணுவ வீரர்ட்ட கேட்கும்போது, அவங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, அ நாங்க வந்து கூப்பிடல. என்ன பண்ணாங்கன்னா, அத்துமீறி எங்களுடைய முகாம்ல
இவங்க வந்து நுழைஞ்சாங்க. அதனால தான் நாங்க வந்து அடிச்சோம். என்னத்துக்கு நீங்க நுழைஞ்சீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கறதுக்கு தான் தட்டி கேட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல. 2வது ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இத வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள மக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. சரியா? நியாயம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நெறைய போராட்டம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள கடைகள்லாம் அடைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் சாலை மறிச்சு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் தான் அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகள் கேட்குறாங்க. எதனால இந்த ராணுவ முகாம்ல உள்ள வீரர்கள் வந்து இந்த கபில் ராஜ் கூட கூட 4 பேத்தையும் கூட்டிட்டு போய் இவங்க அடிச்சு கொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரணை நடத்துறாங்க. விசாரணையில வந்து தெரிய வருது. அங்குள்ள மக்கள் வந்து சொல்ல வராங்க. என்ன அதாவது இந்த ராணுவ முகாம்ல உள்ள வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க இடத்துக்கு வருவாங்க. வந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்பப்போ ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய தொழில்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம, கபிலன் மத்த இளைஞர்கள் வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஓயாம அடிப்பாங்க. இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் நாங்க எதுவும் தட்டி கேட்கல. அது சரி விட்டுட்டோம். இப்படி வந்து ஒரு தகராறு மாதிரி நடந்துட்டு தான் இருந்துச்சு. சரி இவங்க நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மக்கள் எல்லாருமே ச எல்லாமே வந்து சொல்றாங்க. சரியா? இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிட்டு இருக்குது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா பிரச்சனை பெருசாயிட்டு கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த முகாம்ல உள்ள ராணுவ முகாம்ல உள்ள 3 ராணுவ வீரர்கள கைது பண்றாங்க. விசாரணை நடத்துறாங்க. சரியா? இனி அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்தக்கூடாதுக்காக, அங்க உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த விஜய் பாலா. இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. குற்றவாளிய கண்டிப்பா வந்து நீதிக்கு முன்னாடி வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏன் நாங்க நம்பணும்? இதுக்கு முன்னாடி சில காலங்களுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. தமிழர்கள இந்த மாரி துன்புறுத்தி கொன்னுருக்காங்க. அது என்னைக்குமே நீங்க நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னைக்காவது அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கா? பட் நியாயமே கிடைக்கல." அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களும் நெறைய நடந்துட்டு தான் இருக்குது. அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த கபில்ராஜ் இறந்ததுக்கு நாங்க பிரேத பரிசோதனைக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வந்து நாங்க வந்து அட்மிட் பண்ணோம். பட் எங்களுக்கு ரிப்போர்ட் படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம். பட் அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து அதிகப்பூர்வமா வெளியிடல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? எங்களுடைய தமிழர் இளைஞர்கள இப்படி கொன்னு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நெறைய காலங்காலமா இது நடந்துட்டு தான் இருக்குது. இனி இந்த மாதிரி எங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது. எங்கள அடிச்சு கொல்லக்கூடாது. இப்படி எங்களுக்கு வந்து நியாயம் வேணும். எங்கள ஃப்ரீயா விடணும். அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சரி. இப்போ அந்த இடத்துல இப்ப போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் அதிகமா போராட்டங்கள் வந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க உள்ள மேல் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க, "இவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் வரோம். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எந்த கண்டிஷன்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒண்ணும் போராட்டங்கள் போகல. பட் இருந்தாலும், அவங்க கோபத்தையுடையும், எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போடையும் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில வாழும் தமிழ் இளைஞர்கள் வந்து அவங்க சாதாரணமா அவங்களுடைய வேலைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலையோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆனா, பட் இந்த முகாம்ல இருக்கிற வீரர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல போய் அவங்கள துன்புறுத்தி இருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் துன்புறுத்துனாங்கன்றது இன்னும் வெளியாகல. பட் இருந்தாலுமே அவங்க துன்புறுத்தி இருக்கிறாங்க. அது அவங்களுடைய வீரர்கள். பட் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள கூட்டிட்டு போய் வந்து அடிச்சிருக்கிறாங்க. துன்புறுத்தியிருக்காங்க. 4 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு ஆபத்து கிடையாது. பட் இருந்தாலுமே நல்ல பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஒருத்தங்கள சாகுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. ராணுவ வீரர்கள் எதுக்காக வச்சிருக்காங்க? மக்கள பாதுகாக்கணும். எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாம இருக்கணும். அப்படி ஒரு ஒரு எண்ணத்துக்காக தான் வச்சிருக்காங்க. பட் இப்படி இருந்துகிட்டே மக்கள கொல்லணும் அளவுக்கு வந்து இருக்கிறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு ராணுவ வீரர்கள் நெனச்சு பாருங்களேன். இப்ப அந்த இடத்துல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலயுமே
இப்பவும் கூட ஒரு இளைஞர் வந்து இறந்தாரு. பட் நான் அந்த டாபிக் நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி இடங்கள்ல நெறைய இடங்கள்ல வந்து இந்த மாரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து இளைஞர அடிச்சு கொல்றாங்க. இல்லன்னா இந்த ராணுவ வீரர்கள் வந்து இளைஞர அடிச்சு கொன்னுட்டு இருக்காங்க. இப்படி நெறைய விஷயங்கள் என்னத்துக்கு அடிச்சு கொல்லணும்? அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியது தானே! கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சட்டம் பூர்வமா அவங்களுக்கு எந்த தப்பு பண்ணியிருக்காங்க, சட்டப்பூர்வமா எங்களுக்கு வந்து தண்டனை குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டியது தானே! அப்ப சட்டம் என்னத்துக்கு இருக்குது? இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் கேள்வியே. சட்டம் இருக்குதுல்ல. இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து சட்டம் இல்லாத நாடே கிடையாது. சட்டம் இருக்குது. அப்ப சட்டப்பூர்வமா எதுனாலுமே நடவடிக்கை எடுக்கலாம்ல. இவங்க தண்டிக்கிறதுக்கு இவங்க யாரு? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இளைஞர அடிச்சு கொன்னது 100% நான் தப்புன்னு தான் சொல்வேன். கண்டிப்பா இந்த அடிச்சு கொன்ன ராணுவ வீரர்களுக்கு தண்டனை வந்து வழங்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இலங்கையில உள்ள ராணுவ முகாம்ல உள்ள ராணுவ வீரர்கள் வந்து இந்த இளைஞர துன்புறுத்தி அடிச்சே கொன்றுருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.